கனிமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு. கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் சொகுசு கார். தெற்கில் சுட்டாலும் சாதாரணமே. நீதியில்லாத நாட்டில் இந்த நிலை தொடரும். வேலன் சுவாமிகள். பதில் போலீஸ் மா அதிபருக்கும் ஆணையகத்துக்கும் இடையில் நேரடி மோதல். தொழிலதிபர் சாமியின் மறைவு தமிழ் இனத்துக்கு பேரிழப்பு. டக்ளஸ் இரங்கல். நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி அளித்த விளக்கம். நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம். வெளியான அறிவிப்பு. யாழ்தேவி தொடருந்து மீது தாக்குதல். 3 கைது. மலையக பகுதிகளில் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம். அமெரிக்க நிதி நிறுத்தம். ஐக்கிய நாடுகளின் இலங்கை திட்டங்கள் பாதிப்பு. கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டிலிருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதிருக்கிரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைத்திருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா, ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கில் இடம்பெறுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். லங்காசிரி செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் நீதி கோரி அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தெற்கில் அத்துமீறல்கள், வன்முறைகள், நீதிமன்றத்திற்குள் கொலைகள் என்பன இடம்பெறுகின்றன. எனினும் தெற்கில் நடைபெறும் இவ்வாறான விடயங்களுக்கு எந்தவொரு பாரிய நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இதுவே இவ்வாறான விடயங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணையகம் மற்றும் போலீஸ் பதில்மா அதிபர் பிரிகந்த வீரசூரிய ஆகியோருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சர்ச்சையை அரசியலமைப்பு பேரவை வரையில் சென்றுள்ளது. முன்னதாக பதில் போலீஸ் அதிபர் வீரசூரிக நியமனங்களை செய்யும் பொறுப்பை தனக்கு வழங்குமாறு கோரி தேசிய போலீஸ் ஆணையகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடித கோரிக்கையை ஆணையகம் நிராகரித்திருந்தது. போலீஸ் திணைக்களத்தில் உள்பணிகளில் தேசிய போலீஸ் ஆணையகம் தலையிடுவதாக கூறி அவர் இந்த பொறுப்பை தம்மிடம் தருமாறு கோரியிருந்தார். இந்த கோரிக்கைக்கு சட்டமா அதிபரின் அனுமதியும் இருப்பதாக பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் நியமனங்கள் அல்ல, இடமாற்றங்களே மேற்கொள்ளப்படுவதால் அதனை போலீஸ் பதில் அதிபர் மேற்கொள்ளலாம் என்பதே சட்டமா அதிபரின் பரிந்துரையாக இருந்தது என்று பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வகுக்கப்பட்ட நடைமுறையிலிருந்து விலக்க முடியாது என்றும் தேசிய போலீஸ் ஆணையகம் தெரிவித்துவிட்டது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக்க தலைமையில் இந்த ஆணையகம் செயல்படுகின்றது. ஓய்வு பெற்ற அமைச்சக செயலாளர் ரேணுகா ஏகநாயக்க, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் கே கருணாகரன், சட்டத்தரணி தில்சான் கபில ஜெயசூரிகா, ஜனாதிபதி சட்டத்தரணி AAM இலியாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற துணை போலீஸ் அதிபர் ஜெயந்த ஜெயசிங்க ஆகியோர் ஆணையகத்தின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளனர். தொழிலதிபர் SP சாமியின் மறைவு தமிழ் இனத்துக்கே பேரிழப்பாக அமைந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெறும் அன்னாரின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான SP சாமி என அழைக்கப்படும் செல்லையா பொன்னுச்சாமி தனது 89வது வயதில் கடந்த 18ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் அன்னாரின் மறைவுக்கு அனுதாபங்களை தெரிவித்து வந்தனர். அன்னாரது பூதவுடல் யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டித்தெருவில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று இறுதி கிரிகைகள் இடம்பெற்று தகன கிரிகைக்காக வேலனை சாட்டி இந்து மயானத்துக்கு பூதவுடல் எடுத்து செல்லப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும்.
இதனை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி மாத்தளை, காண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாத்தளை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்கில்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள், கெந்தன்ன மலைத்தொடர் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கோட்டன் தன்ன ஆகியவை அதிக ஆபத்துள்ள நிலையில் உள்ளன. கடந்த சில நாட்களாக பல ஒதுக்கப்பட்ட காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென காவல்துறையினர், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த 14ஆம் திகதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் வத்திக்கான் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் தற்போது வரை அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீண்டகால ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளால் பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக நேற்று காலையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவருக்கு இரத்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாப்பரசர் குணமடைக்க பிரார்த்தனை செய்யும்படி கத்தோலிக்கத்தவர்களை வத்திக்கான் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட 3 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்தேவி தொடருந்து நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது தொடர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடருந்தில் பயணித்த நபர் ஒருவர் அரியாலை பகுதியில் வைத்து கல் எறிவதை தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் காணொலியாக பதிவாகியுள்ளது. ஏற்கனவே நடாத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து யாழ் தொடருந்து நிலையத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்போது 15 தொடக்கம் 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என காவல்துறை தரப்பு தகவல் தெரிவிக்கின்றது. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறண்ட வானிலை மற்றும் கடுமையான வெயில் காரணமாக மத்திய மாநிலத்தில் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என போலீசார், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் காடுகளில் விழும் வலுவான சூரிய ஒளி காரணமாக அங்குள்ள தாவரங்கள் வெயிலால் எரிந்து எந்த நேரத்திலும் தீப்பிடிக்கும் நிலையில் உள்ளன. மாத்தளை, காண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் இந்த நிலைமை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காண்டியின் மாத்தளை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்கில்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள், கந்தன்ன மலைத்தொடர் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கோட்டன் தன்ன ஆகியவற்றின் அதிக ஆபத்தான நிலையில் உள்ளன. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் இந்த இடத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் போலீஸ், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகள் நிறுத்தப்பட்டிருப்பது இலங்கையில் பல முக்கியமான திட்டங்களை பாதித்துள்ளது. அவற்றில் உணவு பாதுகாப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள், ஜனநாயக நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, எல்லை பாதுகாப்பு உட்பட்டவையும் அடங்கும் என்று இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்ச் கூறியுள்ளார். இந்த திட்டங்கள் சிவில் சமூகம், தனியார் துறை மற்றும் மேம்பாட்டு கூட்டாளர்களின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை அமெரிக்க உதவி அதன் ஆண்டு ஒதுக்கீட்டில் சுமார் 12 வீதத்தை பிரதித்துவப்படுத்துகின்றது என்று பிரான்ஸ் கூறியுள்ளார். இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்க நிதி மற்றும் ஈடுபாடு குறித்த பொதுவான மதிப்பாய்வை மேற்கொள்ளும் என்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.